வணக்கம். கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கில் மாவுச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின்கள் ஆகிய சத்துக்கள் உள்ளன. ஆயுர்வேதம் மற்றும் சித்தா மருத்துவத்தில் கருணைக்கிழங்கு லேகியம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக உள்ளது. கருணைக்கிழங்கு காரும் கருணைக்கிழங்கு, காரா கருணைக்கிழங்கு என 2 வகைப்படும். கருணைக்கிழங்கினை நன்றாக வேக வைத்து பின்பு அதன் தோலை உரித்து புளி சேர்த்து சமைத்தால் மட்டுமே அதில் உள்ள காரல் நீங்கி அரிப்பு ஏற்படாது. அரிசி கழுவிய நீரில் காரும் கருணைக்கிழங்கை வேக வைத்து சமைத்தாலும் காரல் அரிப்பு ஏற்படாது. கருணைக்கிழங்கை சாதாரணமாக சமைத்து சாப்பிட்டால் நாக்கில் அரிப்பு ஏற்படும். எனவே நன்றாக வேக வைத்தே சமைக்க வேண்டும். கருணைக்கிழங்கு மூல நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. ஆசனவாயில் ஏற்பட்டுள்ள சதைகளை சிறிது சிறிதாக கரைத்து மூலத்தை முழுவதுமாக குணப்படுத்தும். உடல் உஷ்ணத்தை குறைத்து மலச்சிக்கலை போக்கும். ஜீரண மண்டல உறுப்புகளில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யும். கருணைக்கிழங்கு நாள்பட்ட காய்ச்சலை குணப்படுத்தும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களும், கண்களில் பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களும், கைவலி, மூட்டுகளில் வலி இருப்பவர்களும் தினமும் கருணைக்கிழங்கை அவசியம் சாப்பிட வேண்டும். கருணைக்கிழங்கு பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை போக்கும். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.